குடும்பத்தில் வந்து ஆம்பளை ஊதாரியாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அதுக்கு எப்படியாவது சமாளித்து குடும்பத்தை ஓட்டிடலாங்க. ஆனால் ஒரு பொம்பளை ஊதாரியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த குடும்பம் வந்து முன்னேற்றம் அடைகிறதுன்றது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாயிருங்க. ஏன்டா ஒரு பெண் தான் வந்து குடும்ப பொறுப்புகள் அனைத்துமே பார்த்துக்குவாங்க. ஏன்னா வந்து ஆம்பளை வந்து வெளியில் போய் சம்பாதிக்கிறப்ப வந்து கொஞ்சம் அவங்க காசு செலவு பண்ணுறது வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் ஒரு குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிற அந்த ஒரு பொறுப்பானவங்களே வந்து ஊதாரியாக இருந்துட்டா அந்த குடும்பம் வந்து முன்னேற்றம் அடைகிறதுன்றது ரொம்ப கஷ்டமாயிருங்க. அப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் நடந்த விஷயங்களை சொல்கிறேன். அதாவது வந்து நான் வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுலேருந்து என்ன நினைப்பேன்னா வந்து நம்ம சும்மாவே வீட்டில் அதாவது நம்ம வீட்டு வேலைகள் வந்து ஒரு 5 மணி நேரம் கூட வச்சுக்கோங்களேன் அதிகபட்சமாக அவ்வளோதாங்க இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். நம்ம குழந்தைங்களுமே வந்து வச்சு வளர்க்குறப்ப வந்து அது ரொம்ப சில பிள்ளைகள் வந்து துருன்னு சேட்டை பண்ணலாம். ஆனால் என்னோடய குழந்தைங்க 3மே வந்து ரொம்ப சேட்டை பண்ணுற பிள்ளைங்க கிடையாது. ஓரளவுக்கு நம்ம சொல்கிறத கேட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த வயசு வர்றப்ப அதை சொல்கிறத கேட்குற மாதிரி வயசு இருக்கும் பாருங்களேன். அப்போ வர்றப்ப வந்து நம்ம வந்து சும்மாவே வீட்டில் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுனதே கிடையாது. எதையாவது சின்ன சின்ன வேலைகளாவது நான் பார்த்தோம்னு நினப்பேன். அதாவது வந்து இப்போ பக்கத்தில் வந்து சாம்பிராணி தயார் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து சாம்பிராணியை வாங்கிட்டு வந்து அப்படியே பேக்கிங் பண்ணுவேன். ஒரு பெட்டிக்கு வந்து 45 ரூபா கொடுப்பாங்க. அப்போ நான் ஒரு கால்குலேட் பண்ணிக்குவேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு ஒரு பெட்டி எத்தனை மணி நேரம் நம்மளால் போட முடியுது வேகமாக அப்படின்னு கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்றாப்புல பெட்டியை வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு நாளைக்கு 200 ரூபாயாவது நம்ம வீட்டில் வந்துட்டு சம்பாதிச்சிடணும் அப்படின்ற எய்மோடையே நான் வேலை பார்ப்பேங்க. அப்படியே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலை கொஞ்சம் போர் அடிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓயாமல் அந்த சாம்பிராணி பேக் பண்ணி அது மூக்குக்குள்ளெல்லாம் அந்த தூசில் டஸ்ட்டெல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சரி இது வேண்டாம் அப்படின்ற ஒரு மனசு வந்துடும். அப்போ வந்து அப்புறம் மறுபடியும் வந்து பிபி இந்த ஊதி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஊதிக்கெலாம் வந்து அந்த ஓட்டைகளை 3 கோர்த்து வைக்கணும், ஸ்டிக்கர் ஒட்டணும். இந்த வேலை மாதிரி அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து கட் பண்ணுறது. ஒரு ஒரு சாக்குக்கு வந்து 80 ரூபா தருவாங்க. அப்போ வந்து நம்ம ஒரு நாளைக்கு 200 ரூபா நம்ம எப்படியாவது சம்பாரிச்சிடணும் அப்படின்ற எய்மோடையே நான் வந்து வேலை பார்த்துட்டே இருப்பேங்க. நான் கல்யாணம் முடித்த நாள்லேருந்து நான் அப்படி தான் பார்க்குறேன். அந்த காசை வந்து நான் வந்து குடும்பத்தில் வந்து சேர்க்கவே மாட்டேன். ஏன்னா அது நான் தனியாக வருமானம் பண்ணுறத நான் அதை தனியாக சேவிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வீட்டுக்காரோட வருமானத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டிக்குவேன். அந்த மாதிரி பெண்கள் வந்து ரொம்ப சிக்கனமாக அந்த குடும்ப பொறுப்போடு இருந்தால் தான் வந்து அந்த குடும்பம் நல்லா ஒரு நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அவங்க இப்போ நம்ம வந்து உதாரணமாக கடைக்கு போக நிறையா இது மூஞ்சிக்கு போடுறது அப்படி நிறையா அந்த மாதிரி வாங்கி அப்படி செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்தில் கணவர் வந்து லட்சக்கணக்கில் சம்பாரித்தா கூட அந்த குடும்பம் உருப்படியாகிறதுக்கு வழியே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே சின்ன சின்னதாக அப்படி ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் வந்து நான் வடக்கடை போடுறதுக்கு ஆரம்பித்தேன். அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் வந்து நம்ம முன்னேற்றம் அடையணும்னா வந்து முதல்ல வந்து பெண் வந்து முதல்ல குடும்ப தலைவியாக இருக்கிற நம்ம வந்து பொறுப்புகள் நம்மகிட்ட இருக்குன்னா அதை வந்து நம்ம நல்ல முறையில் குடும்பத்தை கொண்டு போனோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அது நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு லைஃப்பை உருவாக்கி தருவோம்னு நான் நினைக்கிறேன்.